பாஜக கூட்டணிக்கு பல கட்சிகள் தவம் இருப்பதாக கூறியதில் அதிமுகவை ஒருபோதும் குறிப்பிடவில்லை என அண்ணாமலை கூறியிருக்கிறார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைக்க வேண்டும் என இரு கட்சிகளிலும் உள்ள சில நிர்வாகிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் 7ஆம் பொருத்தம் என்பதாலும் இபிஎஸ் தொடர்ந்து கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என கூறி வந்ததாலும் இடைவெளி நீடித்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி தங்களது ஒரே எதிரி திமுக தான் என்றார். அது பாஜகவுடனான கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டுவது போல் அமைந்தது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? பாஜகவின் கூட்டணி வியூகம் மலரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடையே வெள்ளிக்கிழமை பேசிய அண்ணாமலை பாஜக கூட்டணிக்காக பல கட்சிகள் தவம் கிடப்பதாக கூறி பூகம்பத்தை கிளப்பினார். பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்ல கேட்டுக்கு, பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்க நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். நிலையில் அண்ணாமலையின் பேட்டி தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியாளர் கேட்டபோது அதிமுக தொடங்கியது முதல் தற்போது வரை எந்த கட்சியுடனும் கூட்டணிக்காக தவம் இருந்தது கிடையாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்குவதிலிருந்து இன்று வரை எந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்கிறது தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி. தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தவம் கிடப்பதாக அதிமுகவை குறிப்பிட்ட அண்ணாமலை பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். எங்க அதிமுக குறிப்பிட்டார் 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்தி. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய அண்ணாமலை பாஜக கூட்டணிக்கு அதிமுக தவம் கிடக்கிறது என தான் எந்த இடத்திலும் சொல்லவில்லை என சற்று இறங்கி வந்தார். எடப்பாடி என்ன தெளிவா சொல்லியிருக்காருல்ல, நானும் தெளிவா சொன்னா சொன்ன இடத்துல ஏடிஎம்கே என்ன குறிப்பிட்டேன்னா, நேத்து நான் பேசினதுல அதிமுக நான் குறிப்பிடல. பாரதிய ஜனதா கட்சியின் நிலையை பத்தி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏடிஎம்கே பத்தி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுறாங்க. இதனிடையே நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய மற்ற கட்சிகள் தவம் கிடப்பதாக அண்ணாமலை வெள்ளிக்கிழமை கூறியது குறித்து கேட்டபோது அண்ணாமலையின் கருத்தை ஆமோதித்தார். இதனிடையே நெல்லையில் நடைபெற்ற விழாவில் கலந்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலை கருத்தே தனது கருத்து என கூறினார். எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, இன்னும் வலுப்படும், இன்னும் காலம் பொறுத்திருங்கள். நாங்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்போம் சொல்றார் தமிழ்நாட்டின் தலைவர், பாஜகவின் மாநில தலைவர். அவர் சொல்லிய பதில்தான் எனது பதில். தற்போதைய சூழலில் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக சிறந்த கூட்டணியாக இருக்கும் என பாஜக தலைமை விரும்புவதாக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தாவேகாவோட போறதுதான் அதிமுகவுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. 96ல டிஎம்கே டிஎம்சி கூட்டணி வந்த மாதிரி ரஜினி ஒரு பக்கம் வாய்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு மொமெண்டம் உருவாகும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு. இதற்கிடையே பாஜக அதிமுக கூட்டணி பற்றிய கேள்விக்கு மதுரையில் பதிலளித்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை இன்னும் 6 மாதம் பொறுத்திருக்க வேண்டுமென அண்ணாமலை பாணியில் பதிலளித்தார்.